வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதில் உள்ள கண்டுகளை பிரித்து இன்டோரில் வைக்க போகிறோம். ஏன்னு சொன்னால், இதில் பார்த்துருப்பீங்க ஒரு சில கண்டுகள் டபுள் ஆகிருக்குது. இதில் 2 கண்டு இருக்குது. இவையில் பிரித்து இன்டோரில் வைக்க போகிறோம். ஏனெண்டா இந்த முறை கொஞ்சம் மழையும் பிரச்சனையுமா இருக்குது. சரியாக வர மாதிரியில் எல்லாம் காய்க்கு மாதிரியில், அதால் இன்டோர்லேயும் வச்சா பிரச்சனை இல்லாமல் வளரும். வாங்க பார்ப்போம் எப்படி இன்டோரில், அதாவது வீட்டுக்குள்ளே பிரித்து கண்டுகளை வச்சு வளர்க்குறேன்னு சொல்லி. நான் ஏற்கனவே அந்த பெட்டியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இந்த பெட்டியில் அப்படி ஓட்டை போட்டிருக்குது. இது நார்மலாக ஃப்ரிட்ஜி போம் பட்டி உண்டு. இப்படி நெட்ஸ் கப் இதுக்குள்ளே தான் இந்த கண்டுகள் இப்படி வச்சு வளர்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம் எப்படி வைக்கிறான்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 கண்டு இருக்குது. பிரித்து எடுக்கணும். எல்லாம் நல்லா இறுகி போயிடுச்சுன்னா பிச்சு தான் எடுக்கணும். நல்லா இழந்து போச்சு. ஓகே, இப்போ வந்து 2 கண்டு இதை வந்து பெரிய நெட்ஸ் கப்பில் வைப்போம். வேரெல்லாம் நல்லா விட்டுட்டு கொஞ்சம் கஷ்டம்தான், ஒரு மாதிரி பார்ப்போம். இது பார்த்தீங்களா, நான் முதலே சொன்ன மாதிரி எந்த நேரமும் எப்பவும் காய்க்குதோ இல்லையோ, இந்த நேரம் பிரித்து இங்கே உள்ளது அங்கேயும் அங்கே உள்ளது இங்கேயுமா வச்சு கொண்டு வரலாம். சரி, அப்போ 2 கண்டு செய்தாச்சு. இது நீங்கள் பாருங்க, அந்த பிளான்ட்டுக்கு போடுறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது என்ன சாமான்னு சொல்லி. அநேகமானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வளர்ந்துட்டுனா நீராக்கணும். ஸோ கத்திரிக்கண்டெல்லாம் செய்து முடிச்சாச்சு. நீ தக்காளி கண்டு நான் உங்களுக்கு முதலுக்கு வீடியோவில் காட்டியிருந்தேன். நான் வேறு ஒரு மரத்தில் இருந்து வெட்டி கொப்புகள் வச்சு இதில் முளைச்சிருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நான் வெளியில் எடுத்து காட்டுறேன். இது ஒவ்வொன்றும் இன்னொரு மரத்தில் இருந்து ஒவ்வொரு கொப்பாக வெட்டி இதோட சேர்த்து வச்சு எல்லாம் வேர் வச்சுருக்கு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடி வாங்க இதையும் நெக்ஸ்ட் கப்பில் வச்சு பாக்ஸுக்குள்ள வைப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கண்டுகளும் வச்சாச்சு. கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஓகே, எல்லா கண்டுகளும் வீட்டில் வச்சாச்சு. கொஞ்சம் கூட தான் வச்சுருக்கிறேன். நார்மலாக இன்னைக்கு வளர்ந்தா பிறகு திருப்பி இன்னொரு காப்பிக்கு வேண்டியாவது வைப்போம். இப்போ கொண்டு போய் இன்டோரில் வைக்க போகிறேன். பாருங்க, இப்படித்தான் இருக்கேன். கீழே வந்து இந்த வேர் வந்து தண்ணியில் மட்டும் இதுக்குள்ளே தண்ணி விடுவானும். லிக்விட் பசலையும் தண்ணியும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்ப்போம். தண்ணியை விட்டுட்டு இந்த மாதிரி வளர்க்குறாங்க. இதே நான் உங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் எடுத்து போடுறேன். இந்த மாதிரி இன்டோரில் வளர்ந்து கொண்டிருக்கண்டு அவுட்டோரில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து இந்த பசலை தண்ணி எடுக்கணும். பசலையோட அதாவது நியூட்ரன்ஸ் கலந்த தண்ணி எடுத்து இதோட அந்த இதுக்குள்ளே விடணும். அதனால் நான் இதில் ஒரு செட்டப் பண்ணி இருக்குது. இதில் கனெக்ட் பண்ணி போட்டு இப்போ நான் இந்த டிப்பால் இந்த தண்ணியை இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே, நான் இப்போ பம்மை போடுறேன்னு இதில் ஃபில் பண்ணும். இந்த பம்ப் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. இப்போ நான் மெனுவலில் போட்டுட்டு தண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கே தண்ணி ஃபில் பண்ணணும். வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீப்புள்ளே போகும். இந்த டீப்பால் தண்ணி இதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு தண்ணியை கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு அதுக்கு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல் ஆகிட்டுது. பாட்டிட்டு இப்போ இந்த தண்ணியை இதுக்குள்ளே ஃபில் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி ஒரு கலராக இருக்குது. என்னென்னு சொன்னால் அதில் ஃபெர்டிலைசர் கலந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு தூக்கி இப்படியே வைக்க வேண்டியா. சரியா, இந்த வேர் வந்து முட்டோணும் எல்லாம் தண்ணியில் அப்படியே வச்சு விட்டோம். சரி, இவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன். இனி முதலே சொன்ன மாதிரி ஒன்றும் பார்க்க தேவையில்லை, எல்லாம் தண்டவாட்டுக்கே வளர்ந்து கொண்டிருக்கும். சரிதானே? இப்போ பார்த்தீங்களா, அங்கே இருந்தால் இங்கே உணர்ந்து வச்சாச்சு. எந்த வித பிரச்சனையும் நடக்காது. அது தண்டவாட்டுக்கு நீ வளர்ந்து கொண்டே இருக்கும். என்னென்னு சொன்னால் ஏற்கனவே தண்ணியில் தான் இருந்தவர். அதனுடைய அதுக்கு வாடுறதுக்கோ இதுக்குமோ சந்தர்ப்பம் கிடையாது. இப்போ சொன்னால் நாளைக்கு அல்ல ஒரு கிலோ மேலே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இது நான் இன்னொரு கண்டுகள் முதலே எடுத்து வச்சு நான் பாருங்க எல்லோரும் வளர்ந்து கொண்டு வரீனா கோவா அதுன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய கண்டுகள் வச்சு 6 நாள் ஆகுது. சரியாக வாங்க பார்ப்போம் அப்படி இருக்கான்னு. பார்த்தீங்களா, எதுவுமே வாடை இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த தக்காளி நல்லா பூத்துருக்கிறார். இப்போ இந்த கண்டு நீங்கள் எந்த ஸ்டேஜ்லேயும் தூக்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கலாம். இப்போ பார்த்துனீங்க, இப்போ அது காய் வச்சுருந்தானே அல்லது பூ வச்சுருந்தானே அல்லது கண்டு சின்ன இந்த எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்த டைம்லேயும் உங்களுக்கு எந்த நேரத்துலேயுமே தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ளேயோ இல்லை வெளியிலையோ இன்னும் வேறு இடத்துல வைக்கலாம். இப்போ இன்னொரு அட்வான்டேஜ்னு சொன்னால், இப்போ விண்டர் தொடங்கினா இப்படியே தூக்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிடலாம். அதுதான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை ஜெர்மனிலிருந்து பாலா. நன்றி, வணக்கம்.